ஹalleluya. தேவ செய்திக்கு போவோம். என்னோட சேர்ந்து எபிரேயர் 2வது அதிகாரம் 6லிருந்து 8வது வசனம் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷனுடைய குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கருத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாய் வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர் என்று சொன்னார். இதோட ஜோடி சங்கீதம் 8:4லிருந்து 8வது வசனம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். நம்முடைய கருத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து ஆடு மாடுகளுக்கு எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மீன்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தினீர். ஆமென். பிரியமானங்களே, இதான் தேவன் மனுஷனுக்கு கொடுத்த அந்த அதிகாரம். சோ எபிரேயர் படிச்சோம். எபிரேயர் 2வது அதிகாரம் 6லிருந்து 7வது வசனமும் அதுதான். இந்த வசனத்தை ஒட்டிதான் எபிரேயர் புத்தகத்தை எழுதினவர் சொல்கிறார். பிரியமானங்களே, இன்றைக்கு நான் உங்க மத்தியில என்ன பிரசங்கம் பண்ண போறேன்னா, நீங்க மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. மகிமையும் கனமும் என்ன தெரியுங்களாங்க? பிரகாசமான வெளிச்சம், பிரகாசமான ஒளி. ஆங்கிலத்துல கோல்டன் லைட், aura around you like a golden light. Amen. and தேவன் அதை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. தேவ தூதர்களால் அதை பார்க்க முடியும், பிசாசினாலும் அதை பார்க்க முடியும். இங்க எப்படிப்பட்ட ஜனங்க? விசேஷமான ஜனங்கள். ஹல்லேலூயா. தேவன் நம்மளை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். இந்த 2 வசனங்களையும் நம்ம படித்தோம். இந்த 2 வசனங்களும் யார் தெரியுங்களா குறிக்குது? ஆதாமும் ஏவாளையும் அது குறிக்குது. ஆதாமும் ஏவாளும் முதல் அவங்க படைக்கப்பட்ட பொழுது, முதல் மனிதனை தேவன் படைத்த பொழுதுங்க அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் இந்த 2 வசனங்களும். சங்கீதம் 8வது வசனம் 4லிருந்து 8வது வசனம், எபிரேயர் 2வது அதிகாரம் 6லிருந்து 7 நம்ம பார்த்தோம். இது ரெண்டுமே ஆதாமும் ஏவாளையும் குறித்து இங்க சொல்லப்படுகிறதுங்க. சோ மகிமையினாலும் கனத்தினாலும் படைக்கப்பட்டிருந்தான் மனிதன். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருந்தாங்க. crown with glory and honor ஆங்கிலத்துல சொல்லப்படுதுங்க. சோ crownனா நீங்க என்ன நினைப்பீங்க? தலையில வைக்கிற கிரீடம். இல்ல பிரியமானங்களே, இந்த கிரீடம் சற்று வித்தியாசமானது. தெரியுங்களா? இது உங்க உடம்பை சுத்தி இருக்கும். இதுதான் கிரீடம். சோ தேவனுடைய மகிமையும் கனமும் ஆதாமையும் ஏவாளையும் சுற்றி இருந்ததாம், சூழ்ந்திருந்ததாம். சரவுண்ட் ஆங்கிலத்துல சொல்லப்படுது. சரவுண்ட். இந்த கிரவுன் சரவுண்ட். ஹல்லேலூயா. பிரகாசமான ஒளிங்க, கோல்டன் ஒளி, தங்க ஒளி. எப்படி இருக்கும்? தங்கம் ஏற்கனவே லைட்ல ஜொலிக்கும். தங்க ஒளிங்க. அது யாரால் படிக்கப்பட்டது? யாரிடத்துல இருந்து வந்தது? நம் தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவின் இடத்துல இருந்து வந்தது. பிரியமானங்களே, இந்த இடத்துல நீங்க பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் அவங்க தோட்டத்துல நடக்கும் பொழுது, அந்த ஏதேன் தோட்டத்துல நடக்கும் பொழுது, அந்த மிருகங்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த ஒளியை பார்த்தாங்க, அவங்களுடைய பிரகாசத்தை பார்த்தாங்க. தெரியுங்களா? அவங்களுடைய பிரகாசத்தை அவங்க பார்த்தாங்க. அந்த பிரகாசம் தான் மகிமையும் கனமும். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். பிரியமானங்களே, இது என்னத்தை காட்டுதுன்னா, தேவனுடைய அன்பு. தேவன் ஆதாம் ஏவாள் மேல வைத்திருந்த அந்த அன்பை காட்டுதுங்க. அந்த அன்பு அவ்வளோ பெரிதா இருந்தது. அதனாலதான் தேவன் அப்படியா அவங்கள மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டியிருந்தார். ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. பிரியமானங்களே, ஏன் தெரியுங்களா? அந்த மகிமையும் கனத்தினாலும் அவங்க முடிசூட்டிருந்த காரணமே பழகி பெருகுவதற்காக, அதிகாரத்தை எடுப்பதற்காக, அவங்க கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு. இந்த 3 காரியமும் தேவன், இந்த மகிமையும் கனத்தினாலும் அவங்களை தேவன் நிரப்பி பிரியமானதை முடிசூட்டி அவங்க ஆளுகை செய்யும்படிக்கு, பழகி பெருகும்படிக்கு, கட்டுக்குள் கொண்டு வரும்படிக்கு தேவன் அப்படியா அவங்களை நிரப்பினாராம். தெரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. சோ மிருகங்கள் அனைத்தும் சோ எல்லா மிருகங்களும், தேவன் படைத்த எல்லா மிருகங்களும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டுப்பட்டு இருந்தன. இந்த மிருகங்கள் அந்த நாட்கள்ல ஏதேன் தோட்டத்துல தலை வணங்குமா. அவங்கள பார்த்தாலே அப்படியே அவங்கள பாவப்படுமா, தலை வணங்கும் அவங்கள பார்த்தாலே. அப்படின்னா பார்த்துக்கோங்க, அந்த கனமும் அந்த மகிமையும் எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு காரணத்தினால தேவன் அவங்களை எப்படி நிரப்பியிருக்கான்னு பாருங்க. ஹல்லேலூயா. மிருகங்களை அவங்க கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு, அதுங்க மேல அதிகாரத்தை எடுக்கிறதுக்குங்க அவங்களுக்கு ஒரு தடி தேவையில்லை, ஒரு கோலோ தடியோ தேவையில்லை.
அவங்க வாயினால் சொன்னா மட்டும் போதுமா, நீ வராதனா நீ வராத, நீ அங்கேயே நில்லுனா நீ அங்கேயே நில்லு, அது அப்படியே கேட்குமா. அப்படி இருந்துதாங்க ஏதேன் தோட்டம். எல்லாமே ஆதாமோ ஏவாளுக்கோ கீழ்ப்படிந்திருந்ததான். சரி பெரியமானங்களே, ஆனா பிசாசுக்கு அவன் தள்ளப்பட்டதுதான், அவனுக்கு எந்த அதிகாரமும் பூமியில கொடுக்கப்படல. ஸோ அவன் என்ன பண்ணுனா, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பிடுங்குவதற்காக பாம்பு தெரியுங்களா, பாம்புக்குள்ள அவன் புகுந்தான். பாம்பு அப்ப நல்லா நடக்கும், நல்லா நிமிர்ந்து நடக்கும் தெரியுங்களா, மற்ற மிருகங்களை போல நிமிர்ந்து நடக்கும். ஸோ பாம்பும் அவனுக்கு இடம் கொடுத்துட்டு, ஸோ அவன் பாம்புக்குள்ள போய் ஏவாளை வஞ்சிக்கிறான். ஏவாளையும் ஆதாமும் அங்கதான் இருந்தாரு. ஸோ 2 பேரும் வஞ்சிக்கப்படுறாங்கங்க. இல்லாததையும் பொல்லாததையும் தேவனை பத்தி சொல்லி அவங்க 2 பேரையும் அப்படியே கவுத்துட்டான். தேவன் சொன்ன அந்த வார்த்தை, இந்த பழத்தை நீ சாப்பிட்ற நாள்ல நீ சாகவே சாவாய், அந்த அர்த்தத்தை அப்படியே திருப்பி போட்டு, அப்படின்னா அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தை, தேவன் அது சொன்னார்னா அது காரணம் இருக்கும். தொடாதனா தொடாத, ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீ சாப்பிடு. அதை செஞ்சுட்டாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த நிலைமை இல்லை, பூமியில இந்த மாதிரி நிலைமையும் இல்லை. ஆதாம் ஏவாளும் பண்ணின வேலை எல்லா பூமியே சாபத்துக்குள்ள போய் விழுந்துட்டு. ஸோ நல்லா தெரிந்து கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு நம்ம எல்லாருமே அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க. ஆனா பூமி இன்னும் மீட்கப்படலை, பூமி மீட்கப்படலை. ஒன்னி மனுஷர்கள் தான் மீட்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. அதனால தாங்க பாம்பை தேவன் சபிச்சு போட்டாரு. ஸோ அது இனி நீ நடக்க மாட்டே, நீ ஊர்ந்து தான் போவேன்னு சொல்லி, நீ இனிமே தூசியை தான், தசை தான் நீ சாப்பிடுவேன், மண்ணை தான் நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு தேவன், மண்ணை தான் நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால பாம்பை திருப்பி போட்டா அது காலு சின்ன குட்டி குட்டி காலுங்க இருக்கான். ஸோ நல்லா நடந்துக்கிட்டு இருந்த காலெல்லாம் குட்டி காலாயிடுச்சு, பிகாஸ் ஆஃப் த சாபம்னால. ஆனா நீங்க இங்க ஒண்ணு பார்க்கணும், தேவன் அவங்கள நேசித்தபடினாலதான் வசனத்தை நம்ம படிச்சோம். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம் என்கிறேன். சோ இங்க நீங்க பார்க்கும் பொழுதுங்க, நீங்க அவனை நினைக்கிறதுக்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் ஏமாத்திரம். நீ அவனை தேவ தூதிலும் சற்று சிறிவன் ஆக்கினீர், மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஸோ இந்த 2 வசனமும் என்ன தெரியுங்களா காட்டுது? தேவனுடைய அன்பு, அவங்க மேல இருந்த தேவனுடைய அன்பை காட்டுது. ஆதாமோ ஏவாளோ தேவனுடைய அன்பை மட்டும் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்கன்னா, ஐயோ தேவன் எங்களுக்கு இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறாரு, இந்த இடத்தை இந்த ஏடன் தோட்டத்தை ஆளுகை செய்யறதுக்கும் படைப்பின் மீது நான் ஆளுகை செய்வதற்கும் தேவன் இவ்வளவு அதிகாரம் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க அப்படின்னு மட்டும் அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, தேவன் சொன்னதை மட்டும் நம்பி இருந்தாங்கன்னாங்க பிரியமானங்களே, இந்த நிலைமை இல்லை. ஆனா பாருங்க, எல்லா மிருகத்தின் மீதும் அவங்களுக்கு அதிகாரம் இருந்தது தெரியுங்களா. வானா வரணும், நீ போனா நீ போகணும். ஆனா அன்னைக்கு பாருங்க, இந்த பாம்பிட்ட சொல்ற விட்டுட்டாங்க, நீ வராதேன்னு. அப்ப அந்த பேச்சு எங்கேருந்து வருது, இந்த பேச்சு, இந்த கேள்வி, அந்த சொல்ற வார்த்தை எல்லாம் எங்கேருந்து வருது, அதையும் யோசிக்க விட்டுட்டாங்கங்க. ஸோ அவன் தேவன் உன்னை வஞ்சிக்கிறாரு, தேவன் பாரு கஞ்சத்தானம் பண்றாரு, தேவன் பாரு நீ நல்லா வரக்கூடாதுன்னு சொல்லி பாரு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. பழத்தை நீங்க சாப்பிடும் பொழுது நீங்க சாகவே சாவாயினா, உங்க ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரிய கண்கள் சாத்துது, உங்க ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போகிறான். அதான் நடந்தது பெரியமானுங்களே. இவங்க 2 பேரும் அதோட பேச்சை போய் கேட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு தேவ மகிமையெல்லாம் இழந்து போனாங்க. தேவ மகிமையெல்லாம் இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிட்டுங்க அந்த நேரமே, அந்த நிமிடமே. ஏன்னா அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. இந்த வசனத்தை தான் நீங்க ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை ஏற்றவர்களாகி. ஸோ ஆதாம் ஏவாள் ஒண்டி பாவம் செய்தபடினாலங்க அவங்க பாவம், ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்படியாம பாவம் அவங்க மேல வந்தபடினால பிரியமானே, அந்த பாவத்தினால தான் நம்ம எல்லாருமே பாவிகளானோம். தெரிந்து கொள்ளுங்க. சோ இந்த வசனம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அப்படியா, எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களா போனாங்க. சோ இங்கதான் நீங்க பார்க்கணும், மிகவும் சோகமான ஒரு காரியங்க. தேவனுடைய மகிமை, தேவனுடைய கனம்னா என்ன? அதிகாரம் எடுப்பது பூமியின் மீது. இது எல்லாத்தையும் இழந்துட்டாங்க, இது எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க என்று அறிந்து கொள்ளாங்க. அதுக்கு பிறகுதான் அவங்க நிர்வாணமா இருந்தாங்க என்று அறிந்து கொண்டார்களாம். அதுக்கு முன்னே தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவங்க சூழப்பட்டிருந்தாங்க, சூழ்ந்து கொண்டிருந்ததாம் பிரியமானங்களே. சோ எழுந்து போன இந்த மகிமையும் கனத்தையும் தான் நாம் மறுபடியும் பெறுவதற்காக இயேசு தேவ கிருபையினால நம்ம எல்லாருக்காகவும் மரணத்தை சந்தித்தார் பிரியமானங்களே. ஸோ நம்ம எப்படி அந்த மகிமையை கனத்தை பெற்றுக்கொண்டோம்னா, இயேசு நமக்காக மறுத்தபடியினால. வசனத்தை எடுத்துக்கொள்வோமா? எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால்
ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். அப்படின்னா அவர் கஷ்டப்பட்டாராம். தேவன் நமக்காக மரணத்தில் தேவன் கஷ்டப்பட்டார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுங்களா? ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த மகிமையும் கனமும் நம்ம பெறுவதற்கு. ஹல்லேலூயா, ஆமென். சோ இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டவங்க எல்லாருமே அந்த மகிமையினாலும் இந்த கனத்தினாலும் முடிசூட்டப்படுகிறாங்க. இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க எல்லாருமே முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. தேவனுடைய மகிமையும் தேவனுடைய கனமும் இப்ப உங்க எல்லாரையும் சூழ்ந்து கொண்டிருக்கு. ஹல்லேலூயா. ஒரு வெளிச்சம்ங்க, பிரகாசமான வெளிச்சம், தங்க ஒளி தெரியுங்களா, உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கு. என் தேவ தூதர்கள் அதை பார்க்கறாங்க, பிசாசும் அதை பார்க்கறான். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. சிலப்ப மிருகங்களுடைய கண்ணுக்கு தெரியும்னு சொல்றாங்க. தெரியாது, எனக்கு தெரியாது. அது மிருகம் எக்ஸ்ட்ராவா பார்க்கணும்னு சொல்றாங்க, நமக்கு தெரியாது. ஆனா பிரியமானங்களே, சந்தோஷப்படுங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டு இங்க அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுவோட கிருபையினால தேவன் நம்ம மேல பாராட்டின கிருபை, தேவன் நம்ம மேல பாராட்டின இந்த அன்பு. ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாளோட கதை ஒரு அளவு நீங்க தெரிந்து வச்சிருந்தீங்க, இப்ப கூட உங்களுக்கு விளக்கி காட்டிட்டேன். சோ இன்று இயேசுவோடு நாம ஒன்றாக இருக்கிறோம். இப்ப இயேசுவோடு நம்ம எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகளும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கிறாங்க. இதை நீங்க எபிரேயர் 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசிக்கலாம் பிரியமானங்களே. சோ பரிசுத்தம் செய்கிறவர், பரிசுத்தமாக்குறவரும் பரிசுத்தமானவர்களும், அதுதான் நம்ம பரிசுத்தமாக்குறவர் தான் நம்முடைய இயேசுங்க பிரியமானங்களே. பரிசுத்தமான நம்மவும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்களா இருக்கிறோமா? அப்ப நம்ம ஒன்றாக இருக்கிறோமா? We are one with God. We are one with Jesus. எத்தனை நல்ல ஒரு செய்திங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சோ பிதாவின் வலது பரிசுல நம்ம இப்ப இயேசுவோடு ஒன்றாக இருக்கிறோங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் இயேசு மாத்திரம் முடிசூட்டப்படல, நம்மையும் சேர்த்து முடிசூட்ட வச்சுட்டாரு. நீங்க சாதாரணமான மனுஷர்கள் அல்ல, நீங்க சாதாரணமான மனுஷர்கள் அல்ல. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தருங்க மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. ஹல்லேலூயா. இயேசு பிதாவின் வலது பக்கத்துல இப்ப உட்கார்ந்து இருக்கிறாரு, வலது பாரசத்துல உட்கார்ந்து இருக்கிறார். நாமும் அவரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மளும் இயேசுவும் இப்ப ஒன்னா இருக்கிறோம் பிரியமானங்களே. சோ நம்ம அவருக்குள் இருக்கிற அப்படினாலங்க நம்ம எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைக்கும் எல்லா பிசாசுக்கும் மேலாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க என்னோட எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. பெரியமானது இப்ப இயேசுவோடு நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? இயேசுவோடு நம்ம இப்ப ஒன்னா இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதனால பிரியமானங்களே, நம்மளும் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் நம்ம எல்லா நாமத்துக்கும் மேலாய் நம்ம உயர்ந்திருக்கிறோமா? அப்ப இது எல்லாத்துக்கும் மேலாய், அப்படா நம்ம எல்லாருமே இங்க பிரியமானங்களே நம்ம எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் பிசாசுக்கும் மேலா உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல விஷயம், எத்தனை நல்ல விஷயம். என்ன ஒண்ணுன்னா நம்ம தான் அதை பாக்குறது இல்லை, இந்த அறிக்கை செய்யறது இல்லை. இங்க நம்ம செய்து கொண்டிருக்கிற தவறு. கண்களை திறப்போமா? ஹல்லேலூயா. நீங்க விசேஷமான ஜனங்கள், நீங்களும் இயேசுவும் ஒன்னா இருக்கீங்க. இயேசு பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் பிசாசுக்கும் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோடு நீங்க உட்கார்ந்து இருக்கிறபடினால நீங்களும் எல்லா துரைத்தனத்துக்கும் பிரியமானங்களே எல்லா அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் எல்லா பிசாசுக்கும் மேலாக உட்கார்ந்து கொண்டிருக்கீங்க. சோ நீங்க விசேஷமான ஜனங்கள். ஓ ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். சோ எல்லா விஷ கிருமிகளுக்கும் வியாதிகளுக்கும் மேலாக நீங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்க. இப்ப உலகத்துல பூமியில இருக்கிற எல்லா வியாதி, எல்லா விஷ கிருமி, டெங்கி எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் மேலாக நீங்க அமர்ந்து கொண்டிருக்கீங்க. மனுஷன் மகிமை இழந்த பிறகுங்க வியாதி அவனை ஆட்கொண்டது. மனுஷனோ டோட்டலி அவங்க பிறப்பு எல்லாமே தேவ மகிமை இல்லாம போனாங்க, தேவ மகிமை அற்றவர்களாய் போனாங்க பிரியமானங்களே. சோ போனதுனாலங்க வியாதி இது உலகத்துல என்னென்ன வியாதி இருக்கோ அதெல்லாம் அவங்கள ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிச்சு. ஏன் தெரியுங்களா? தேவனுடைய மகிமை, தேவனுடைய கனம் அவங்க மேல இல்லை. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு,
ரட்சிக்கப்படாதவங்களுக்கு, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்குங்க, அவங்க இந்த கேட்டகரியில தான் இருக்காங்க பிரியமானங்களே. அப்படின்னா எல்லா உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள வியாதி அவங்கள வந்து ஆளுகை செய்யும். ஏன்னா தேவ மகிமையை எழுந்து போனனால, ஆதாம் ஏவாள்னால. ஆனா நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டபடியினால, தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் நம்ம நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலங்க எந்த வியாதியும் நம்மள ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். அப்படியான ஒரு நிலைமைக்கு தேவன் நம்மளை கொண்டு வந்துட்டாருங்க. சோ நமக்கு இப்படி கிடையாது, வியாதி நம்மை ஆட்கொள்ள முடியாது. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. அதனால உலகத்தார் பேசுகிறத போல பேசாதீங்க, தேவனை அறியாதவங்க பேசுறத போல பேசாதீங்க. அவங்க பயப்படுற பயத்தை நீங்களும் பயப்படாதீங்க. சத்தியத்தை அறியுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை நீங்க அறியும் பொழுது எல்லாம் இயேசுவை பத்தி தான், அவர் முடித்த வேலையை பத்தி தான். இதை நீங்க அறிய 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 இந்த சத்தியமானது உங்களை விடுதலையாக்கி கொண்டே இருக்கு, விடுதலையாக்கி கொண்டே இருக்கு, விடுதலையாக்கி கொண்டே இருக்கு. சோ நீ வியாதிக்கோ பூமியில வருகிற எந்த பிரச்சனைக்கோ நீங்க அதன் மேல அதிகாரம் வச்சிருக்கீங்களே தவிர, அது மேல நீங்க அதிகாரத்தை எடுக்கிறீங்களே தவிர, அது வந்து உங்களை ஆட்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க விசேஷமான ஜனங்கள் பிரியமானங்களே, நீங்க வெளியே போகும்போதுங்க எல்லா கிருமிகளை கொல்லும் வல்லமை அதுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. சோ நீங்க வெளியே போகும்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்க, எல்லா கிருமிகளை கொல்லும் மகிமையும் கனமும் உங்க மேல இருக்கு, உங்களை சூழ்ந்து கொண்டு இருக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே. இங்க போனா இங்க என்ன கிருமி சுத்திட்டு இருக்கு, அங்க போனா என்ன கிருமி சுத்திட்டு இருக்கு, ஐயோ இங்க என்ன வியாதி சுத்திட்டு இருக்கு. இங்க நான் சும்மா சொல்ல தெரியுங்களா, உண்மையிலே இப்படி பயப்படுற ஒரு கூட்டம் இருக்காங்க. ஆண்டோட சத்தியத்தை நல்லா தெரியாதவங்கள, இன்னும் அதுல ஆழமா போகாதவங்க பிரியமானங்களே, அது தெரிந்து கொள்ளாதவங்க, இதெல்லாம் தெரியாம உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா பயந்துட்டு இருக்காங்க, உலகத்தார் பயப்படுறத போல பயந்துட்டு இருக்காங்க. இல்ல பிரியமா, நம்ம பயப்படவே தேவையில்லையா. ஏன் தெரியுங்களா, நம்ம மேல இருக்கிற நம்மளை முடிசூட்டி இருக்கிற அந்த மகிமையும் கனமுங்க, அது வந்து இந்த கிருமியெல்லாம் கொண்டு போடும். ஜனங்கள் மீதுங்க. அடுத்தது என்ன தெரியுங்களா, ஜனங்கள் மீது நீங்க கை வைத்து ஜெபிக்கும் பொழுது, உங்க பிள்ளைகள் மீது நீங்க கை வச்சு ஜெபிக்கும் பொழுது, இல்ல உங்க சகோதர சகோதரி மீது, இல்ல உங்க அப்பா அம்மா மேல கை வைத்து ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுங்களா நடக்குது, கை வைத்து ஜெபிக்கும் போது சுகமளிக்கும் தேவ வல்லமையே அவர்கள் மேல நீங்க விடுவிக்கிறீங்க. வெறும் பாஸ்டர் மாத்திரம் அல்லங்க, வெறும் லீடர்ஸ் மாத்திரம் இல்லைங்க, உங்களுக்கும் அந்த வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ உங்க பிள்ளைகள் மீது, பேர பிள்ளைகள் மீது, உங்க குடும்பத்துல யார் மீதுலாம் நீங்க கை வைத்து அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ, சுகம் அளிக்கும் வல்லமை அவங்க மேல போது, அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்றாங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஸோ தேவன் அப்படியாக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மகிமையும் கனத்தினாலும் உங்களை முடிசூட்டி அப்படியாய் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ மத்தேயு 17வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோமா. 6 நாளைக்கு பிறகு, 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. பிரியமானங்களே, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்ததாம், அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையானதாம். இங்க வந்து தேவன் என்ன சொல்றாரு, பிதாவாகிய தேவன் அவர் காட்சி அளிக்கும் போது, வசனம் 5க்கு போவோமா, 17:5. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பிதாவாகிய தேவன் இங்க வந்து பேசுறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசு சொல்றாரு, இயேசு என்னுடைய நேசகுமாரன், அப்பனா இயேசு எனக்கு பிரியமானவர். இவருடைய சத்தத்தை கேளுங்க. தேவன் வந்து இயேசு குறித்து அவர் சாட்சி சொல்றாரு. இதே குறித்து அங்க அந்த நேரத்துல பேதுரு அங்க இருந்தார்ல. சோ பேதுருவும் 2 பேதுரு 1வது அதிகாரம் 17 அந்த சாட்சி சொல்றாரு பாருங்க இயேசு குறித்து. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது. ஆமென். சோ அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் பிரியமானங்களே, தேவனுடைய பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொண்டாராம் இயேசு அந்த நேரத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இன்று நம்ம கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களா இருக்கிறவங்க, இந்த பிரியமானவருக்குள்ள நீங்களும் நானும் இன்னைக்கு இருக்கிறோம். உங்களை பிரியமானவர்களே என்று சொல்லும் பொழுதுங்க, நீங்க சொல்ல சொல்ல மகிமையும் கனமும் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கு. ஆமென். அது உங்களை முடிசூட்டுகிறது. அப்படின்னா மகிமையும் கனமும் இன்னும் பலமாகுதுங்க.
உங்க வாழ்க்கையில பலமாய் கொண்டே இருக்க என்ன தெரியுங்களா நடக்குது? சில காரியங்களுங்க, சில பிரச்சனைகள் உங்க கால் கடியில வந்து விழும், உங்க கால் கீழே வந்து விழும். சொல்றீங்களே, இதா என் காலு கீழே, இதா என் காலு கீழே. கிறிஸ்துக்குள் நீங்க பிரியமானவர் என்று சொல்லும் பொழுது பிரியமானங்களே, நீங்க மகிமையினாலும் கனத்தினாலும் மறுபடியுமாய் முடிசூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க. அது உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கு, அது பலப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற காரியங்கள், உங்களுக்கு எதிராய் வந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்க கால் கீழே வந்து விழுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துக்குள், நான் வந்து தேவனுடைய பிரியமான பிள்ளை, நான் தேவனுக்கு பிரியமானவர், நான் தேவனுக்கு I'm God's beloved child என்று நீங்க சொல்ல 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 பிரியமானங்களே, நீங்க உங்க சரீரங்க வியாதி இருக்கா, பிரச்சனை இருக்கா, ஏதாச்சும் ஒன்று இருக்கா பிரியமானங்களே? ஆக்சுவலி வியாதி உங்களுக்கு இல்லை. எந்திரீங்களா? நான் சொல்றேன், நீங்க திருவிருந்து பந்தி எடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க சுகமாயிட்டே இருக்கீங்க. அந்த வியாதி உங்களை விட்டு விலகி போயிட்டு, அதான் அர்த்தம். ஏன்னா இயேசு அதை வந்து சிலுவையில் ஆக்சுவலி முடிச்சிட்டாரு, அவர் சரீரத்துல போட்டு கொண்டாருங்க. அவர் உயிர் தெழும் பொழுதுங்க அதெல்லாம் இல்லாம தேவன் எழுந்தார், தெரியுங்களா? அப்படின்னா அந்த வியாதி உங்களுக்கு இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு இருக்குன்னு சொல்லாதீங்க, அறிகுறிகள் இருந்தாலும் இருக்குன்னு சொல்லாதீங்க, மருத்துவர் இருக்குன்னு சொன்னா நீங்க இருக்குன்னு சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா? நீங்க யாரு? அவருடைய தழும்புகளால் சுகமாக்கப்பட்ட பிள்ளைகள், தேவனுடைய பிரியமான பிள்ளைகள். அப்படியான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த டிடிஎம் சபை டுனாமிஸா பரிசுத்த ஆவியாரோட வல்லமை, இந்த சத்தியத்தை நீங்க அறியணும். ஹல்லேலூயா. அதனோட வல்லமையை நீங்க பார்ப்பீங்க. நீங்க சும்மா வந்து கேட்டுட்டு போறதுக்காக உங்களுக்கு பிரசங்கம் கொடுக்கப்படல. இந்த கேட்கிற இந்த வார்த்தைகள் நீங்க பயன்படுத்தணும் உங்க வாழ்க்கையில. மறுபடியுமா பிறந்த கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவின் நாமத்துல அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க கேட்கிற சத்தியத்தை நீங்க பேசும் பொழுதுங்க, நீங்க அந்த அதிகாரத்தை எடுக்கிறீங்க, பேசுறீங்க இயேசுவின் நாமத்துல, அப்படியே அது உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. அடுத்து என்ன தெரியுங்களா நடக்குது? உங்க சரீரம்ங்க, உங்க சரீரம் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, ஆரோக்கியமாகுதுங்க. உங்க சிந்தை தெளிவாகுது, உங்க சிந்தை தெளிவாகுது, கூர்மையாகுது. இந்த நேசத்தை நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானவர்களே, இந்த நேசத்தை, தேவனுடைய நேசத்தை நம்ம எல்லாருமே சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்ப நீங்க தேவனுடைய பிலவர், நீங்க வந்து நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளை என்று நீங்க சொல்லும் பொழுது அவருடைய நேசத்தை நீங்க உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்றீங்க. இப்ப நான் ஒவ்வொரு தாடி நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான், அப்புறம் பிரியமானவர். ஸோ இதெல்லாம் நீங்க சொல்லும் பொழுது பிரியமானங்களே, இதோட வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. அதுக்காக தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு. இது போய் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யணும். ஏன்னா இதெல்லாம் சத்தியம், ப்ரெஷஸ், விசேஷமான சத்தியங்க. இயேசு உங்களுக்காக முடித்த வேலை நிமித்தம் வந்தது. ஹல்லேலூயா, ஆமென். சோ இந்த நேசத்தைங்க, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற இந்த நேசத்தை நம்ம சொந்தமாக்கி கொள்வோம் பேசுகிறது மூலமாய். ஆனால் தான் கிறிஸ்துவர்களாகிய நமக்கு தேவ வார்த்தை அறிக்கை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துக்களை நீங்க யார் என்று நீங்க அறிக்கை செய்வது முக்கியம். அதனால தான் நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க கிறிஸ்துக்குள் நீதிமான் என்று அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். நீங்க வந்து பிரியமானவர்கள் என்று அறிக்கை செய்வது ரொம்ப முக்கியம். நான் மகிமையினாலும் கனத்தினாலும் நான் முடிசூட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது ரொம்பவும் அவசியமா இருக்கு. Amen, hallelujah. So பிறர் உன்னை குறை சொல்லும் பொழுதுங்க, பிறர் உங்களை வந்து குற்றம் சாட்டும் பொழுது, பழி சொல்லும் பொழுது, குறை சொல்லும் பொழுது, அதை அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க நசுக்கப்படுவீங்க. இந்த பழி சொல் கீழே நீங்க அப்படியே அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே அடி வாங்கிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்து கிடப்பீங்க. இங்க வீக்கம், அங்க வீக்கம். ஆனா பிரியமானங்களே, நான் சொல்றேன், the beloved, you are the beloved of God, you are the righteousness of God, you are நீங்க வந்து மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கீங்க என்ற இந்த சத்தியத்துல நின்று நீங்க அறிக்கை செய்யும் பொழுது பிரியமானங்களே, என்ன தமிழ் நடக்குது? அவன் வீசுகிற அந்த எலுமிச்சை பழத்தை தேவன் சாராய் பொழிந்து உங்களுக்கு கொடுப்பாரு. அப்ப நீங்க என்ன செய்வீங்களா? கொண்டு வருகிற பழி சொல்லலாம் நீங்க எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அது வேதனை உண்டாக்குனாலும் கூடங்க, அது வேதனை உண்டாக்கினாலும் கூட நல்லா தெரிந்து கொள்ளுங்க பிரியமானங்களே, நீங்க தேவனுக்குள் பிரியமா இருக்கிறீங்க என்று நீங்க அறிக்கை செய்றீங்க பாத்தீங்களா? அந்த நம்பிக்கையானதுங்க இந்த வேதனை, இந்த பழிசொல் மூலமா வர்ற வேதனை எல்லாத்தையும் விழுங்கிவிடும். ஆமென். இந்த வாழ்க்கைக்கு தானே தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. இந்த வாழ்க்கையில தான் நீங்க நடக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு. பாருங்க எவ்வளவு மகிமையான காரியம், இவ்வளவு நல்ல காரியங்களா இயேசு நமக்கு செஞ்சிருக்கிறாருன்னு நம்ம தான் பயன்படுத்த மாட்டோம், நம்ம தான் சொல்ல மாட்டோம், மறந்து போயிடுறோம் பிரியமானங்களே. ஸோ பிரியமானவள் என்ற அந்த நம்பிக்கை அதை விழுங்கிவிடும். நீங்க தேவனுக்குள் பிரியமானவர்கள் என்று நீங்க அந்த நம்பிக்கையோடு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த வர அந்த பழி சொல்லி இதெல்லாம் வந்து அது விழுங்கிடும்.
ஸோ நீங்கள் வந்து அப்படியே காயப்பட்டு நொந்து போய் ஐயோ என்னெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, எல்லாம் எனக்கு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, நான் சர்ச்சுக்கு போல அப்படி நீங்கள் உட்கார மாட்டீங்க. நான் தேவனுக்கு பிரியமானவன், இமேன், நான் சபைக்கு போவேன் அப்படி நீங்கள் வருவீங்க. இன்னும் மேலும் நீங்கள் பலப்படுவீங்க. கிறிஸ்து எவனமா இருக்கிறாரோ அவனமாய் நீங்க பூமியில இருக்கீங்க பிரியமானங்களே. என் இயேசு மூலமா இந்த ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் இயேசுவை பார்க்கும் பொழுதுங்க, ஊழியத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது இந்த பரிசேயர் சதுசேயர் எல்லாம் அவர் வந்து ரொம்ப குறை சொல்லிக்கொண்டே இருந்தானுங்க. எங்கெல்லாம் போறானுங்களோ, இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் போய் இயேசுவை எப்படி குறை சொல்லலான்னு தான் பார்த்தானுங்க. ஆனால் பாருங்க, இயேசு வந்து அவர் தேவனுடைய நேசகுமாரன் என்று விசுவாசித்தபடினால அந்த நம்பிக்கையில் அவர் இந்த நாள பிரியமானங்களே அந்த குறை சொல்லு ஒன்று கூட இயேசு வந்து ஒன்றுமே செய்யலைங்க. என்ன, அது ஒன்றுமே செய்யல. அது மத்தியிலும் தேவன் அவைகளை தைரியமா சந்தித்தாரு. சரிங்களா? இப்படிதான் நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டுக்குள்ள தைரியமா நிக்கணும். We are the beloved. Amen. So கிருபையும் மகிமையும் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதுனாலங்க நம்ம பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்போம். பிறருக்கு நம்ம ஆசீர்வாதமா இருப்போம். எப்படி ஆசீர்வாதமா இருப்போம்? ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, துணி வாங்க போறீங்க. நீங்க போகும்பொழுது நீங்க ஒண்டி தான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுக்கு முன்பு ஒரு ஆளோ ஒரு 2 ஆளோ இருப்பாங்க. ஆனா நீங்க போன பிறகுங்க, அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, பின்னால நிறைய பேர் வந்துட்டு இருப்பாங்க அந்த கடைக்கு. இதை நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா இது நடந்திருக்கு. ஆனா மேபி இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. நீங்க அந்த கடைக்குள்ள போன பிறகு இன்னும் நிறைய பேர் அந்த கடைக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதே தான் நீங்க சாப்பாடு கடைக்கு போகும்பொழுது அங்க நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த சாப்பாடு கடையில 1-2 பேர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க போன பிறகு என்ன தெரியுங்களா நடக்குது? இன்னும் நிறைய பேர் வருவாங்க கடைக்கு. அப்ப நீங்க பிறருக்கு ஆசீர்வாத பிள்ளைகளா இருக்கீங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. You are a blessing going somewhere to happen. ஏன்னா நீங்க வந்து தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. Amen. Amen. ஸோ நம்ம எல்லாருமே நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்தவர்களாகிய நாம் பிறருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். Amen. Hallelujah. ஸோ உங்க பிரச்சனைங்க பொல்லாப்பை விலக்கி தேவ தூதர்களை தான் கொண்டு வரும். போற இடங்கள்லாங்க அப்படியே பாருங்க, அப்படியே விலகி போடுது. நீங்க எங்க போறீங்களோ, எங்கெங்கெல்லாம் அந்த பிசாசோட கிரியைகள் இருக்கோ அதெல்லாம் விலகி போயிடும். பிசாசு எங்க இருக்கிறானோ விலகி போயிடுவான். பொல்லாப்பு விலகிடும். ஆனா தேவ தூதர்கள் அங்க வருவாங்க. அதனால தாங்க விசுவாசி இடத்துல எதிராளிக்கு எந்த வேலையும் இல்லை. அப்படி அது வருது, அது இப்படி செய்து அப்படி செய்து இப்படி செய்து அப்படி செய்து ஒரு விசுவாசி சொல்லக்கூடுமானால் அவங்க நம்பிக்கை சரியில்லை, அவங்களுடைய அறிக்கை சரியில்லை. இதான் உண்மை. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிரசனை வந்து உங்க பிரசன்ஸா யூ எனிவே, நீங்க எங்க போனாலும் பிரியமானே அது வந்து பொல்லாப்ப விலக்கி போடுது. தெய்வ தூதர்களை தான் கொண்டு வருது. யூ ஆர் பிளஸ்ஸிங், ரியல் பிளஸ்ஸிங். நீங்க பிளஸ்ஸிங் தெரியுங்களா? உங்க செல்ஃபை வேல்யூ பண்ணுங்க. உங்க செல்ஃபை வேல்யூ பண்ணுங்க. உங்க செல்ஃபை நீங்க மதிப்பீடு கொடுங்க. விசேஷமான ஜனங்கள் நீங்க. தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டிருக்கிற ஜனங்கள் நீங்க. ஆமென். சோ இயேசு நமக்காக மரித்து மறுபடியுமாய் நம்மை மகிமையும் கனமும் சூழ்ந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாரு. எதை ஆதாம் ஏவாளும் இழந்தாங்களோ இயேசு நம்மள அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு திரும்ப. இப்ப நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் சூழப்பட்டிருக்கிறோம். ஓகே, அப்படின்னா தேவனுடைய மகிமையும் கனமும் நம்மளை சூழ்ந்து இருக்குதா? சோ நீங்க கிறிஸ்துவுக்குள் மறுபடியுமாய் பிறந்தவர்களாய் இருக்கிறபடியினால, எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் மறுபடியுமாய் பிறந்திருக்கீங்க? எத்தனை பேருக்கு இயேசு ஒருத்தர் தான் தேவன்? ஆமென். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள் மறுபடியுமாய் பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால மகிமையும் கனமும் உங்களை சூழ்ந்திருக்கு. மகிமையும் கனமும் உங்களை சூழ்ந்திருக்கு. தெரிந்து கொள்ளுங்க, இயேசு நம்மை பரிசுத்தமாக்கினார். நம்ம இப்ப பரிசுத்தமா இருக்கிறோம். இயேசு நமக்கு சுகம் கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம இப்ப சுகமா இருக்கிறோம், ஆரோக்கியமா இருக்கிறோம். இயேசு நம்மை செழிப்படைய செஞ்சிருக்கிறாரு. அதனால நம்ம எல்லாருமே செழிப்பா இருக்கிறோங்க. அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவருடைய நேசகுமாரர்களா இருக்கிறோம். இயேசு நம்மளை பாதுகாக்கிறபடினால பிரியமானங்களே நம்ம எல்லாருமே பாதுகாப்பா இருக்கிறோம். ஆமென். ஆமென். பிரியமானங்களே, இன்னைக்கு கேட்ட இந்த தேவ செய்தியை உங்க வாழ்க்கையில இங்க அறிக்கை செய்யுங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் நீங்க முடிசூட்டப்பட்டிருக்கீங்க. நீங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று நீங்க அறிக்கை செய்யும் பொழுது மகிமையினாலும் கனத்தினாலும் நீங்க முடிசூட்டப்பட்டு கொண்டே இருக்கீங்க. அது பலமாக 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 எல்லா பிரச்சனையும் வியாதியும் எதெல்லாம் உங்களுக்கு எதிராக வருதோ எல்லாம் உங்க கால் கீழே வந்து விழுது. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பிறருக்கும் நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க பிரியமானங்களே.
ஆமென். நீங்க எப்படி தெரியுங்களா இருக்கீங்க? இப்ப நீங்க மலை மேல் உள்ள பட்டணம். எடுத்துக்கொள்வோமா கடைசி அந்த வசனத்தை? மேத்யூ 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஓ ஹல்லேலூயா. நீங்க மலையின் மேல் உள்ள பட்டணம். ஆமென். அதனால யாருனாலையும் உங்களை வெளிச்சத்தை, உங்களுடைய வெளிச்சத்தைங்க எடுத்து போட முடியாது. ஏன் தெரியுங்களா? கிறிஸ்து இயேசு மூலமா நீங்க எல்லாரும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டுட்டீங்க.